ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த காலை முதல் இந்த நேரம் வரை ஒரே நோன்பு, ஒரே தவக்காலம், ஒரே தவ முயற்சி. தொடங்கி 2-3 நாட்கள் என்றாலும் அந்த ஒரு ஆயன் தன் மந்தையை பாட்டெல்லாம் பாடி அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் நம்மை குறித்து சிந்திக்க, ஏதோ தவக்காலத்தின் இறுதி நாட்களில் இருப்பது போல ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஃபீலிங். இப்படியே இந்த தவ நாட்கள் முழுவதும் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருட்தந்தையினுடைய இந்த திருப்பலியின் உடைகள் எல்லாம் மாறிவிட்டது. நம் பங்கெல்லாம் பார்த்தீங்களா தெரியும், பூக்கள் எல்லாம் வைக்க மாட்டார்கள். இந்த நாட்களில் எல்லாம் இது ஆண்டவரோடு நாம் இன்னும் அதிகம் நெருக்கத்தோடு இருப்பதற்காக இந்த நாட்களை இறைவன் நமக்கு அருளின் காலமாக தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இறைவன் நம்மோடு இல்லையா? இறைவன் என்றும் நம்மோடு தான் இருக்கிறார். பாருங்க, இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்ற வார்த்தை, பரிசேயர்களும் யோவானின் சீடர் வந்து இயேசுடன் கேட்குறாங்க, பரிசேயர்களும் நாங்களும் பரிசேயர்களும் நோன்பு இருக்கிறோம், ஆனால் சீடர்கள் ஏன் இருப்பதில்லை? அதுக்கு இயேசு சொல்றாரு, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட மாட்டாங்க. மணமகன் அவர்களை விட்டும் பிரிய வேண்டிய காலம் வரும். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார், மணமகன் நம்மோடு இருக்கிறார், ஆனால் நாம் மணமகனோடு இருக்காமல் இருக்கிறோம். அப்போ இந்த தவ நாட்களில் என்ன செய்கிறோம்? இந்த அருளின் காலத்தில் அவரோடு அதிகம் நெருக்கத்தோடு பயணிக்க இறைவன் நமக்கு இந்த 40 நாட்களை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் மிக அழகான ஒரு வார்த்தை. தவக்காலத்திலே மிக மிக முக்கியமான ஒரு இறை வார்த்தை பகுதி. ஏசாயா 58 எடுக்கப்பட்ட பகுதி. அதனுடைய தலைப்பை என்ன பாருங்களேன், உண்மையான உண்ணா நோன்பு. உண்மையான உண்ணா நோன்பு. நோன்பு என்றால் இதை சாப்பிடாம இருக்கிறதா? உண்மையான உண்ணா நோன்பு என்றால் என்னது? அன்புக்குரியவர்களே, நம்ம சாப்பிடாம இருக்கிறது தான் உண்மையான உண்ணா நோன்புனா, இந்த இறை வார்த்தையில் பகுதியில் வாசிச்சா அப்படி இல்லைன்ற மாதிரியே இருக்கு. என்ன ஃபாதர் சொல்றீங்க? பாருங்க, நாங்கள் உண்ணா நோன்பு இருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் தான் சாப்பிடாம இருந்தோமே, நாங்கள் அழுது ஜெபித்தோமே, அப்பொழுது நீர் ஏன் எங்களை பார்க்கவில்லை? நாங்கள் உண்ணா நோன்பு இருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட பொழுதும் நீர் எங்களை கவனியாதது ஏன்? நாங்கள் தான் தாழ்த்திக்கிட்டோமே, நாங்கள் சாக்கு உடை உடுத்தினோமே, நாங்கள் சாம்பல் அணிந்து கொண்டோமே, நாங்கள் ஜெப முயற்சிகள் செய்தோமே, நாங்கள் ஜெபித்தோமே, நான் ஃபாஸ்டிங்கில் இருந்தோமே, யாருக்கும் தெரியாமல் ஃபாஸ்டிங் இருந்தனே. அன்புக்குரியவர்களே, நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியுமா? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நான் தொடர்ந்து இரக்கத்தின் ஜெபமாலை சொன்னா, நான் தொடர்ந்து ஜெபமாலை சொன்னா, நான் தொடர்ந்து இறை வார்த்தை வாசித்தா, நான் நோன்பு இருந்தால், நான் கண்விழித்து ஜெபித்தால் இறைவனை திருப்திப்படுத்தி விடலாம். இல்லை. பிரைஸ் தி லார்ட். கண்ணை திறந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னங்க ஃபாதர் சொல்றீங்க? நாம் நோன்பிருந்து இறைவனை திருப்திப்படுத்த முடியாது. பின்ன நோன்பு எதற்கு? நோன்பு என்பது என்னது வலுவின்மையை புரிந்து கொள்வது. உணவருந்தாமல் 2 நேரம் இருந்தால் அப்படியே உடம்பு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, இருக்கிற தைரியம் இல்லாமல் போகுது, தலை சுத்துற மாதிரி இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது. இன்னைக்கு மதியம் சாப்பிடல, அப்படியே மயக்க வர மாதிரி இருந்து கண்ணை மூடிட்டேன். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், நாம் இவ்வளவுதான் என்பதை குறிக்கிறது. இந்த மனித வாழ்வு இவ்வளவுதான். ஒன்று.
இரண்டாவது, இப்படி நான் தளர்கிற பொழுது இறைவனில் நம்பிக்கை வைப்பதற்கும், நான் உண்ணா நோம்பிருப்பதும், நான் ஜெபம் செய்வதெல்லாம் இறைவார்த்தையின் பால் இறை நம்பிக்கையில் என்னை வளர்த்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இறை நம்பிக்கையில் இறைவனை சார்ந்து வாழ நான் எடுக்கின்ற நோன்போ, நான் செய்கின்ற ஜெபங்களோ உதவி செய்யவில்லை என்றால் அது வெறுமனே, அது ஆசீர்வாதம் இல்லாத ஒன்றாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். நான் செய்கின்ற ஒரு நோன்பு, எடுக்கின்ற ஒரு தவ முயற்சி ஆண்டவரின் பால் நம்பிக்கை வைக்க, ஆண்டவரிடம் தஞ்சம் பக எனக்கு உதவி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். பைபிளில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. இந்த பேய் ஓடல, சீடர்கள்லாம் போய் பேய் ஓட்டுறாங்க, பேய் ஓடலை. லாஸ்டில் இயேசு வராரு, 3 திருத்தூதர்களை அழைச்சிட்டு வராரு. அப்போ ஆண்டவர் இவங்க கேட்குறாங்க, என்ன ஆண்டவர் இந்த பேய் ஓடவே இல்லையே? அதுக்கு அவங்க என்ன சொல்லுவார் இயேசு? அதற்கு என்ன சொன்னார் இயேசு? அதாவது ஒரு சில பேய்கள் நோன்பாலும் ஜெபத்தாலும் அன்றி போவாது. அப்படின்னா நோன்பு ஜெபம் இருந்தால் பேய் ஓடிடுமா? இல்லை. கவனிக்கணும். இயேசு என்ன சொல்ல வரார்னா, நாம் நோன்பு இருக்கிற பொழுது ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறோம், நம்பிக்கையில் வளர்றோம், நாம் ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறோம், இறைவார்த்தையின் மீதுள்ள நம்பிக்கையில் நாம் ஆளப்படுகிறோம். இறைவார்த்தையிலோட நம்பிக்கையில் நாம் வாழப்படுகிற பொழுது நாம் வாழ்வை பெறுகிறோம். விசுவாசத்தில் வளரும் பொழுது தான் பேய் ஓடும். விசுவாசத்தில் வளரும் பொழுது தான் உடல் சுகம் கிடைக்கும். விசுவாசத்தில் வளரும் பொழுதுதான் நம் ஜெபம் கேட்கப்படுமோ தவிர நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ததால் ஆசீர்வாதம் கிடைக்கணும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். 4 மணிக்கு இப்படிலாம் சொன்னால் எப்படி புரியும் ஃபாதர்? பாருங்க, அந்த பகுதியில் சொல்லியிருக்கு, ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பு நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன்னை தாழ்த்தி சாக்கு உடையும் சாம்பலையும் அணைந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள்? இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த பகுதியில் இன்னும் அழகா சொல்லியிருக்கோம். அதாவது உன்னை நீ வருத்திக்கிட்டு அதனால உனக்கு ஆசீர் கிடைக்கும் நினைக்காத. பின்ன என்ன ஆசீர்? அடுத்த பகுதியில் அடுத்த வசனமே சொல்லுதுங்க, கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும். கொடுமை தலைனா என்னங்க? கொடுமைப்படுத்துகிற தலைகள். நம்மை கொடுமைப்படுத்துகிற அளவிற்கு நாம் பிறரை கொடுமைப்படுத்துவதாக இருந்தால் அந்த தலைகளை நாம அவிழ்க்கணும். நம்ம இங்கே நோன்பு இருந்தோம், வீட்டுக்கு போகிறோம், பணிவிடை செய்கிறவர்களோ நம்மை விட நலிந்தவர்களோ நம்மை சார்ந்து இருப்பவர்களோ இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து நம் வார்த்தையோ சொல்லோ செயலோ கொடுமைப்படுத்தினால் அந்த கொடுமையின் தலையை நீ முதல்ல அவிழ்க்கணும். அடுத்து, நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும். நுகம்னா என்னது? நுகம் நுகம் முன்னாடி ஒரு முறை சொல்லியிருக்கேன். நுகம்னா அதாவது அடிமைத்தனம் என்பது பொருள். மாட்டுக்கு இந்த ஏறு ஓட்டும் பொழுதுதான் நுகத்தை வைப்பாங்க. அதை வச்சு எடுத்து நம்ம ஏறு ஓட்டுற கலப்பை எடுத்து வச்சா அப்படியே ஸ்ட்ராங்காக அது எப்படி சொல்கிற இடத்துக்கு திரும்பி போய்கிட்டே இருக்கும். அடிமை நிலை என்று பொருள். இன்று நம்மை அடிமைப்படுத்துகின்ற ஒரு சில நிகழ்வுகளும் செயல்களும் இருக்கிறது, பொருட்கள் இருக்கிறது. அதை அந்த பிணையல்களை நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் நம்மை ஒடுக்குவது, கொடுமை தலையில் நம்மை வைத்திருப்பதும் அடிமை நிலையில் நம்மை வைத்திருப்பதும் நம்மை ஒடுக்குவதுமான ஒரு சில செயல்கள் நமக்குள் இருந்தது என்றால் அதை கண்டுபிடித்து அதை வேண்டாம் என்று ஒதுக்குவதுதான் உண்மையான நோன்பு என்று சொல்றார். இன்னைக்கு நம்மை ஒடுக்குவதும் அடிமைப்படுத்துவதும் கொடுமைப்படுத்துகின்ற நிலையில் வைத்திருப்பது என்ன என்று சிந்திக்கணும். ஒருவேளை நாம் சொல்ற மாதிரி மொபைல் போனா இருக்கலாம்னு சொல்றோம். ஒருவேளை நம்முடைய சீரியலாக இருக்கலாம், ஒருவேளை பிறரை குறை சொல்வதாக இருக்கலாம், ஒருவேளை உணவாக இருக்கலாம், ஒருவேளை உணவு இல்லை, சம்டைம்ஸ் உணவாக கூட இருக்கலாம். ஆனால் உணவை விட இன்று மனிதனை அடிமை நிலையில் வைத்துக் கொள்ளுகின்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக இருக்கலாம், ஒருவேளை ஒன்றாக கூட இருக்கலாம். பொதுவாக அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்னை அடிமை நிலைப்படுத்துகிற உறவு முறை எது, பொருட்கள் எது, நேரம் எது, சூழ்நிலைகள் எது, என்னை இறைவனிடமிருந்து பிரிக்கின்ற அப்படிப்பட்ட பொருட்கள், நபர்கள், சூழ்நிலைகள், இவற்றை கண்டுபிடித்து, அதுக்கு தாங்க அந்த நோன்பு, அதுக்கு தான் இந்த ஜெபம். அதை கண்டுபிடித்து அதை அறவே நான் அறுத்து ஒதுக்கினேன் என்றால் விடுதலையின் பிள்ளை. பிரைஸ் தி லார்ட்.
அதுதாங்க முதல்ல நோன்பினுடைய 2 பகுதியாக இந்த ஏசாயா இறைவாக்கினர் புத்தகத்தில் சொல்லப்படுது. ஒன்று, கொடுமை தலைகளை என்ன செய்யணுமா? அவிழ்க்கணும். இவ்வளவு ஜெபம் பண்ணி ஆனால் நான் என்னோடு உடன் பயணிக்கிறவர்களிடத்தில் அன்பு பாராட்டலைன்னா, இரக்கத்தை காமிக்கலைன்னா, கொடுமை தலை இன்னும் நீ அவிழ்க்கல. அதே போல நுகத்தின் பிணையல்களை இன்னும் நான் அழுத்தம் அதிகமாக, இன்னும் நான் பாவத்திலேயே, பாவத்தின் சேற்றிலேயே, சுயநலத்திலேயே, நான் என்னுடையது எனக்கு என்று வட்டம் வரைத்து அதற்குள்ளேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், நுகத்தின் பிழையல்கள் இன்னும் நீ அறுக்கல. ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை தரலனா, உன்னை விட பல நிலைகளில் விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இறைவனை அவர்கள் முகத்தில் உன்னால் பார்க்க முடியலனா, இன்னும் உனக்கு ஆண்டவரோடு நீ உண்மையான நோன்பில் இல்லை. முதல் பகுதி. இரண்டாவது சொல்றாரு, அது ஒரு விதம். இரண்டாவது, பசித்துருப்போருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், இடம் கொடுப்பதும், உடையற்றோருக்கு உடை கொடுப்பதும், பிறரை ஏற்றுக்கொள்வதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. பேசாமல் இருக்கிறது, கோபத்தோடு இருக்கிறது, சண்டை சச்சரவுகளோடு இருப்பது, பிரிவினைகளை வைத்து கொண்டிருப்பது, நீ நான் என்று பிரிப்பது, பகிர்ந்து கொள்ள மனம் இல்லாமல் இருப்பது, அது உடையோ ஆடையோ நேரமோ எதுவாக இருக்கட்டும், இப்படி செய்யாமல் இருந்தால் எப்படி நோன்பு ஆசிராக இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த 2 சிந்தனை கொஞ்சம் சற்று ஆழமாக சிந்திக்கணும். இன்னும் நம்ம அந்த காலத்தில் போல ஜஸ்ட் நான் சாப்பிடல, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு உகந்த மகனாக இருக்கிறேன் என்று நினைப்பதற்கும் அது ஒரு முதல் நிலை. அதிலிருந்து அடுத்த நிலைகளுக்கு நம்மால் பிறருக்கு மீட்போம், நம்மால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அடிமை நிலைகளில் இருந்து மீட்போம், நம்மால் நம் அனைவருக்கும் ஆசீரும் கடந்து வரும் அளவிற்கு பகிர்வு மனப்பான்மையும் ஆண்டவரை சார்ந்த ஒரு வாழ்க்கையும் வாழ வரம் கேட்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.